இன்னைக்கு வீட்ல சமைக்க வேண்டாம். வா கடையில போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு குரல் நம்மட்ட கேட்டுச்சுன்னு வைங்க. அப்பா! உலகத்தையே ஜெயிச்சது மாரி ஒரு சந்தோஷம் வருங்க. அத மாரி தான் நேத்தைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என் ஆளு சொன்னாங்க, "வா கடையில போய் சாப்பிடலாம். இனி சமைக்க வேண்டான்னு" குடுகுடுன்னு ஓடி போயாச்சுங்க. அவங்க கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ராக் பிஸ்ட்ரோ ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். அவர் வந்து எப்பயும் மாரி வேலை செய்றதுக்கு போயாச்சுங்க. என் ஆளு இங்க வந்தாலே அவங்க வந்து வேலை செய்ய போயிருவாங்க. அவரு மட்டும் இல்ல அந்த ஒயிட் கலர் டீ ஷர்ட் இருக்கிறாரு பாருங்க, அது வந்து கம்பெனி ஓனரு. எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? அவரு வந்து பேரர் வேலை பார்த்துட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறமா என் பையன் வந்து உட்காந்துட்டு வண்டி ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்புறம் ஓனர்ட்டயே போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறீங்க, எனக்கு மட்டும் குடுக்கலன்னு கேட்டாங்க. அதனால வந்து 2 பேருக்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம கையில குடுத்துட்டு போயிட்டாரு எடுத்து. அப்புறம் என் புள்ளைய வந்து நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேங்க. அது பாருங்க கையில ஒரு கர்ச்சீப்பு வச்சிருந்தா, ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறா, டீசென்ட்டா சுத்திட்டுருக்குறாங்க என் புள்ள. நான்லாம் இவ வயசுல எங்கேயாவது புளியம்பழம் கிடைக்குமா? இல்லைன்னா வந்து மாம்பழம் கிடைக்குமா? இல்ல இந்த பனம்பழம் கிடைக்குமான்னு சுத்திட்டு திரிஞ்சேன். அவ எப்படி இருக்கிறா பாருங்க. என் பையன் இது 2வது ரவுண்டு. வாங்கி அவரும் குடுக்குறாரு, இவனும் வாங்கி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் இவன்ட்ட தான் வந்து வம்பிழுத்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் நான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். நூடுல்ஸ் என் புள்ளைகள் தான் கேட்டாங்க. என் பையன்ட்ட வந்து ஆர்டர் கேட்டாரு. நூடுல்ஸ் வேணும்னு சொன்னான். அதுக்கு இங்கே நூடுல்ஸே இல்லைன்னா அவன் ஒரே அழுகுங்க. அவன்ட்ட வம்பிழுக்கிறதே நேத்து வேலையா வச்சிருந்தாரு இவங்க ஓனரு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் டீ கார்டனுக்கு. எப்போ வந்தாலும் ஃபோட்டோ எடுப்பேங்க. அலுத்து போகவே இல்ல. அப்புறம் நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறீங்களா? இல்லையான்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.